ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ அதற்கான ஆக்ஷன் ரிட்டன்ஷன் இதை பற்றிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இப்படி இருக்கிறப்போ டீம் யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ணணும், யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், அதை பற்றி நாமளும் பேச ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் டீம் தங்களோட PKL சீசன் 11 ஸ்குவாட்ல இருந்து யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு டீடைல் தான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ் அந்த டீமோட ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் யாரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது, யாரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இன்ஃபேக்ட் ஒரு சில பிளேயர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணி வெளியவும் அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ் தலைவாஸை பற்றி நம்ம போட்டிருந்தாலும் இந்த ஆக்ஷன் டேட் பற்றியும் ரிட்டன்ஷன் டேட் பற்றியும் அப்டேட் வர வர நீங்கள் எங்கிட்ட நிறைய கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ தமிழ் தலைவாசிலிருந்து யாரை ரீட்டைன் பண்ணலாம், யாரை ரிலீஸ் பண்ணலாம், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், அவங்க யாரை பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ அதே தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு முன்னாடி யாரை ரீட்டைன் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை யாரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸும் அப்படியே சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமாக ஃபுல் PKL சீசன் 11 ஸ்குவாடையும் நாம் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் அவங்க எல்லாரையும் நான் சொல்லிடுறேன். சாகில் குலியா, ஸோ சாகில் குலியாவை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து சாகில் குலியா ரிலீஸ் பண்ணப்பட்டார். அவரை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா மோஹித் ஜாகர், ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஹித் PKL சீசன் 11 தமிழ் தலைவாஸில் ஆடலை. இப்போ தலைமை பார்த்தீங்கன்னா கோவா டீமுக்காக டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு. ஸோ மோஹித் ஆல்சோ ரிலீஸ்டு. ஆல்சோ தமிழ் தலைவாஸில் இருக்கிற தமிழ்நாடு பிளேயராக தொடர்ந்து ரீட்டைன் பண்ணப்பட்ட அபிஷேக், அவரும் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டார். ஸோ அபிஷேக்கும் தமிழ் தலைவாசிலிருந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணப்பட்டார். ஸோ அதனால அவரை பற்றியும் நம்ம பெருசாக பேச முடியாது. ஸோ மற்ற இருக்கிற பிளேயர்ஸ் எல்லார பற்றியும் நம்ம பேசலாம். நான் ஒவ்வொருத்தராக சொல்லி அவங்க ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நிதின் சண்டல், சாகர் ராத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கப்பட்ட பிளேயர். ஸோ இவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. என்னோட ஒப்பீனியன் படி நிதின் சண்டலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் டீமுக்கு தேவைப்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால மேக்சிமம் ரிலீஸ் ஆயிடுவார். அண்ட் தென் இமான்சு யாதவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், நல்ல ரைடர், நல்ல டிஃபெண்டர். ஸோ அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் திரும்பவும் டீமுக்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆக்ஷனில் இருந்து அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரிலீஸ்டு தான் அவரை பண்ண போகிறாங்க. மேபி அவருக்கு FVM யூஸ் பண்ணலாம், இல்லை ஆக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அவர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அண்ட் தென் ஆஷிஷை கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆஷிஷ் ரிலீஸ் பண்ணப்படுவார். அண்ட் இதில் முக்கியமாக ரீட்டைன் பண்ண போகிற NYP பிளேயர்ஸ்னு 3 பேர் இருக்காங்க. அனுஜ் காவடே, தீரஜ் மைல்மரே அண்ட் கூடவே ராம்குமார் மாயாண்டி. ஸோ இந்த 3 பேரையும் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் 3 பேரையுமே NYP PKL சீசன் 11 எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இந்த 3 பேரும் அப்படியே ரீட்டைன் செய்யப்படுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கே 3 ரிலீஸ்டு பிளேயர்ஸ், 3 ரீட்டைன்டு பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இது இல்லாமல் நம்ம நரேந்தர் கண்டோலா, ஸோ நரேந்தர் கண்டோலாவும் அவரையும் நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம் அடுத்த 3 சீசனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி சீசன்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நரேந்தர் கண்டோலாவையும் தமிழ் தலைவாஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிடுவாங்க. நரேந்தர் கண்டோலாவை ரிலீஸ் பண்ணிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நல்ல ரைடர், ஒரு சீசன் ஃபார்மில் இல்லை, இன்ஜுரி அப்படிங்கிறதுக்காகலாம் அவரை ரிலீஸ் பண்ணி அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் நரேந்தர் கண்டோலா தமிழ் தலைவாஸோட ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சீசன் 9 அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான பிளேயர் நரேந்தர் கண்டோலா. ஸோ PKL சீசன் 11லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நினைச்சாரு, பட் முடியலை. சீசன் 12 கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. திரும்பவும் அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ நரேந்தர் கண்டோலா ரீட்டைன் செய்யப்படுவார். அண்ட் தென் விஷால் சகலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரைடர், இல்லைன்னு சொல்லலை. PKL சீசன் 11 அண்ட் 10லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக பெங்கால் வாரியர்ஸ்னு தலைவன் கலக்குவார்.
பட் இருந்தாலும் விஷால் சேகலுக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது பிகேஎல் சீசன் 11 முக்கியமான கட்டத்தில் வந்து அவராலையும் தமிழ் தலைவாசுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ விஷால் சேகலையும் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ விஷால் சேகல் ஆல்சோ ரிலீஸ் செய்யப்படுவார் தமிழ் தலைவாஸ் அணியிலிருந்து. அண்ட் தென் ரோனக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் கவர் பிளேயராகவே இருந்திருக்காரு. தமிழ் தலைவாசில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிடைச்ச சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ரோனக்கு ஆக்சுவலி பிகேஎல் சீசன் 11 கொஞ்சம் நல்ல சான்சஸே கிடைச்சது. அபிஷேக்கை உட்கார வச்சுட்டு அவரவே நிறைய மேட்சஸ் ஆட வச்சாங்க டோர்னமெண்ட்ல. பட் இருந்தாலும் அதை அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த ரோனக் கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார் அப்படிங்கிறதோட ஒப்பீனியன். அண்ட் தென் சீனியர் பிளேயர் CR66 அப்படின்னு அழைக்கப்படுற சந்திரன் ரஞ்சித் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் இப்போ லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காரு. இன்கம் டேக்ஸ் டீமுக்காகலாம் ஆடி இருந்தாரு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. பட் அந்த அளவுக்கு அங்கேயுமே ஃபார்ம் கிடையாது. சந்திரன் ரஞ்சித் ஸ்லோ ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. சந்திரன் ரஞ்சித் மேக்சிமம் இல்லை கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார் தமிழ் தலைவாஸ் அணியிலிருந்து. அவர் ஆக்சுவலி தமிழ் தலைவாஸ்ல பிகேஎல் சீசன் 11 ஆரம்பத்தில் ஆக்ஷன்லாம் எடுக்கப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ள வந்திருந்தாரு. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட பிளேயர் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவருக்கு அது ஏத்த சீசனா அமையல. அதனால ரஞ்சித் அண்ணனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சௌரவ் ஃபகாரியை மேபி ரீடைன் பண்ணலாம். இங்க சௌரவ் ஃபகாரிக்கு மட்டும் நான் 50-50 சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, தமிழ் தலைவாசில் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. சௌரவ் ஃபகாரிக்கு நான் 50-50 சான்ஸ் இப்போ இருக்கிற நிலவரப்படி நான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே கோச்சோட முடிவு தான். மாசான முத்து தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் இப்போதைக்கு கேள்விப்படுறேன். ஸோ அதனால் மாசான முத்து ரீட்டைன் செய்யப்படுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மாசான முத்து ஏன் ரீட்டைன் பண்ணப்படணும்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் தமிழ் தலைவாசிக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு ஷோல்டர் இன்ஜுரி வர வரைக்கும். ஸோ அதனால் தலைவர் மாசான முத்துவை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சாய் பிரசாத் மாசான முத்துவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கடைசி கட்டத்தில் சைன் பண்ணி எடுக்கப்பட்ட கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் இந்த சாய் பிரசாத் அடுத்த சீசனுக்கு ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, பண்ண மாட்டாங்க. நிதின் சிங் பிகேஎல் சீசன் 11 நம்ம அவரை பெருசாக பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நிதின் சிங்கும் ரிலீஸ் செய்யப்படுவார், நோ டவுட். அடுத்த பிளேயர் நிதேஷ்குமார் தமிழ் தலைவாசில் பிகேஎல் சீசன் 12 ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ண போகிற பிளேயரா நிதேஷ்குமார் தான் இருக்க போறாரு. பிகேஎல் சீசன் 11 அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. அண்டு கூடவே இப்போ தமிழ் தலைவாசோட கேப்டனா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து சொல்லாம சொல்லிட்டாங்க நிதேஷ்குமார் ரீடைன்டு அப்படிங்கிற மாதிரி. அண்டு கூடவே சச்சின் தன்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டொமஸ்டிக்லையும் பெரிய ஃபார்ம் கிடையாது. பிகேஎல் சீசன் 11 பெருசாக அடி வாங்கினாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ சச்சின் தன்வரை ரிலீஸ் பண்ணுறது தான் உசிதம். அண்ட் ஆல்சோ டீம் பர்ஸில் பாதி அமௌண்ட்டை பிடிச்சி வச்சிருக்காரு. ரிலீஸ் பண்ணிடுறது பெட்டரு, பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அமீர் பஸ்டாமி அண்ட் மொயின் சஃபாகி கண்டிப்பாக ரெண்டு பேரையும் ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதிகபட்சம் அமீர் பஸ்டாமியை ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக மொயின் சஃபாகியை ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்ஷனுக்கு போனார்னா பெரிய அமௌண்ட்டுக்கு போவார். இதெல்லாம் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாகர் ராத்திக்கும் நாங்கள் 50-50 தான் கொடுக்க போகிறேன். சாகர் ராத்தியை ரீட்டைன் பண்ணாங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகுங்க, ரிலீஸ் பண்ணாங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ரிலீஸ் பண்ணாலும் எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. பட் இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ரீடைன்டு அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் ஒப்பீனியனும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் சஞ்சீவ் பலியான் கோச் என்ன பண்ண போறாருங்கிறது அவரோட ஒப்பீனியன். இதெல்லாம் மனசு ஆராய்ஞ்சு அஃபிஷியல் அப்டேட் அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து எந்த டீமோட இந்த மாதிரி ரிடைன்டு ரிலீஸ்டு அப்டேட் போடணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். குற்றம் புரியாதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.